கிளவி துரத்திட்டா வர்ற சோடா பாடி சோடா. நான் எப்படி தப்பிச்சு போன பார்த்தல, உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. என்னங்க கொன்னுட்டா போச்சா. ஹே காய்ஸ், வெல்கம் 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 பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல எங்க வந்திருக்கோம்னா, ஒரு சமயக்காரியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சமயக்காரினா லேசான சமயக்காரி இல்லப்பா, மொரட்டத்தனமான சமயக்காரி. அங்க பாருங்க, அவளை பாருங்க, எத்தா தண்டி இருக்கு பாருங்க. சாப்பிட்டு நல்ல குண்டு குண்டுன்னு அமுல் பேபி மாதிரி இருக்காங்க. இவளோட வீட்டுல இருந்து தப்பிச்சு போனோம். இவ என்ன பண்ணுவா தெரியுமா, நம்மள சமைச்சுதான் அந்த சூப் வச்சு வச்சிருக்காள்ல, அது நம்மள வச்சுதான் வச்சிருக்கா. டெலிஷியஸ் சூப்பாமா. அதனால நம்ம அது கிட்ட போனோம், நம்மள வெட்டி கொன்னு நம்மளையும் சூப்புக்குள்ள போட்டுருவா. ஆனா அவ கிட்டே போக கூடாது. எவ்வளவு பெரிய கத்தி வைத்தீங்களா வச்சுக்கிட்டு இப்படி ரெடியா எனக்கு பாருங்க நம்மள கொல்றதுக்கு. அடியே கிளவி, எங்களெல்லாம் கொன்னு சூப் வைக்கலாம்னு நினைச்சியா? ஒன்னு நான் எப்படி கொல்றேன்னு மட்டும் பாரு. போடா போடா கைப்புள்ள. அவ கண்ணுல மண்ணை தூக்கிட்டு போடா. என்னமோ ஏரா காட்டுது. என்னங்க மூஞ்சி மேல குச்சி மாதிரி காட்டுது, என்னடா அது? என்னதுன்னு பாப்போம். என்னடி கிளவி, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்கிட்ட எல்லாம் பேச எனக்கு டைம் இல்ல. நான் டெலிசியஸ் ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ ஓடிடு, இல்லைன்னா உன்னையும் வெட்டி சூப்பாக்கிருவேன். என்னங்க இது இப்படி சொல்லுது? ஐயோ, நம்மள கொல்றதுலே குறியா இருக்குங்க இது. இங்க பாருங்க, சுத்தி சுத்தி வாழைப்பழத்தோலை வர பட்டுருக்கு. டஸ்ட்பின்ல போடணுங்கிற கூறு கூட இல்லைங்க அதுக்கு. அட கூறு கட்டவல, கூறு கட்டவல. இவ்வளவு பெரிய கிச்சன் வச்சிருக்கேன், சுத்தமே இல்லைங்க. அட கன்றாவி, இது சமைக்கிற சாப்பாட்டை யார் சாப்பிடுவா? அதுதான் சாப்பிடணும். அந்த அளவுக்கு கன்றாவியா வச்சிருக்க கிச்சன். அங்க பாருங்க, கிச்சனுக்கு பின்னாடி வந்தான் மனுஷன் செத்தாங்க. அந்த அளவுக்கு கன்றாவியா வச்சிருக்கு. வச்ச பிரச்சனை சாக்கடையும் அதுமா இதுமா வச்சிருக்குங்க. சாப்பிட்டு போட்டு அங்கங்க வீசிரும் போல அண்டாவாயி. அடியே சுத்தங்கட்டவளே, எங்களை பார்த்து கத்துக்கோ. நாங்கெல்லாம் இப்படி சுத்தமா இருக்கோம் பார்த்தல, நீ சுத்தமாவே இல்ல. ஐயோ ஓடுறா, வந்துட அவளை திட்டிட்டு வேற இருக்கிறோம். அவ எங்க இருந்தாவது வந்துட போறாங்க. இது என்னதுடா பாருங்க, சீக்ரெட் வையான். இது எப்படிங்க அது ஜம்ப் பண்ணி போவோம்? நம்மளாலே ஜம்ப் பண்ண முடியல, அது எப்படி ஜம்ப் பண்ணி போவோம்? ஐயோ உளுந்து போச்சு 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 போச்சுடா. நல்ல வேலைக்குங்க. இப்போ கொஞ்சம்னா மண்ணை கவிருப்போங்க. தப்பிச்சிட்டோம், கிரேட் எஸ்கேப்புங்கிற மாதிரி. எங்க வந்திருக்கோம்? கிச்சனுக்குள்ள. சின்ன குழந்தைங்க அலோடு கிடையாது. நான் இன்னும் சூப் ரெடி பண்ணி முடிக்கவே இல்லையே. நீ எதுக்குடா அங்க வர்ற பொடி பயலே? ஐயோ, அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு இதை வந்து மரியாசல் ஆயிட்டவங்க. ஏய் கிளவி, ஒன்றிருந்து எப்படி தப்பிச்சு போறான்னு மட்டும் பாரு. உன்னால என்ன பிடிக்க முடியாது. நீ தண்டி உடம்பு வச்சுட்டு நடந்து வரதுக்குள்ள நான் சூப்பரா நடந்து போறேன். ஐயோ, சொல்லி பயமுறதுக்குள்ள மாட்டிருப்பாங்க. சூப்பரு, தப்பிச்சுட்டான். இதுக்கப்புறம் அவளால வர முடியாதுங்க. பாத்தீங்களா, கண்ணு முன்னாடி நிற்கும், கண்ணு தெரியல அதுக்கு. ஐயோ, பக்கத்துல போனதும் வெட்டி கொண்டுட்டாங்க. பரவாயில்ல, இந்த டைம் ஓடிட வேண்டியதான். அடியே கிளவி, எப்படி தப்பிச்சு போறோன்னு மட்டும் பாருடி. அங்க பாருங்க, அது நம்ம தேடுது பாருங்க, அது கண்ணு தெரியலங்க. அட கடவுளே, அது கண்ணு குருடாயிட்டு போல. சூப்பரு. இதுல வந்து ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு 15 ஃப்ரூட்ஸ், நம்ம ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்துட்டு போனோம்னா நமக்கு ஏதாவது கிஃப்ட் தருவாங்க. அதை நம்ம கேதர் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் 3 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கோம். ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ 3 எடுத்திருக்கோங்க நம்ம. ஓகே, இது ஏதோ புது வழியா இருக்கு. நம்ம எல்லாரும் போற வழியில போக வேண்டாம், டிஃப்ரெண்ட் வழியில போவோம். இந்த வழியில யாரும் போயிருக்கீங்களா இந்த கேம் பிளே பண்ணும்போது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்பதான் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். பாத்தீங்களா, நம்ம வந்தா இந்த வழியா தான் வந்திருப்போம். நம்ம அதுல பதிலா மேல ஏறி ஓடி போயிட்டோம். ஓகே, நம்மளால மேல போக முடியலங்க, ஏன்னா ரொம்ப இதாவே இருக்கு. ஓகே, நம்ம போவோம். ஏன்னா அந்த சைடு போனா ரொம்பவே நேரம் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம தப்பிச்சு போற வழியை மட்டும் பார்ப்போம். அவங்க பாத்தீங்களா, கேரட்டு பொட்டேட்டோட சேர்ந்து நம்மளும் சூப்ல மிதந்துருவோம். இந்த பாத்தீங்களா, ஒரு சிக்கன் பீஸா மனுஷன் பீஸான்னு தெரியலங்க இருக்குது. அப்புறம் நம்மளும் அந்த பீஸோட பீஸா மாறிடுவோம். இல்ல வேற எதுவும் சீக்ரெட் வே இருக்கா? இருந்தா சொல்லுங்க, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே, எங்க வந்திருக்கிறோம்? இந்த கேம் ரொம்பவே கிரிட்டிக்கலா தான் இருக்கும். நீங்க பிளே பண்ணும்போதும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பிளே பண்ணுங்க. ஏன்னா எந்த இடத்துல எங்கெங்க கண்ணுவிடி வச்சிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால பிளே பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பிளே பண்ணா கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டிங்க. இல்லைன்னா மருகேசலாயி நம்ம ஜெயிக்கவே முடியாது. இங்கே இருந்துட வேண்டியதான், குடியிருந்த கோயில் மாதிரி. ஓகே, இப்ப பாருங்க, பிஸ்கட்லாம் பறந்து வருதுடா. என்னடா அது கீழே போயிட்டு இருக்கு? என்னடா இது, எப்படா போறது? இந்த பிஸ்கட் மேல சம்ப போட்டு தாங்க போனோம். ஆனா பிஸ்கட் கொஞ்சம் கேப் விட்டு வர்றதுனால நம்மளால போகவே முடியல. ஓகே, இப்ப இந்த பிஸ்கட் போவோம். இங்க இருந்து அந்த பிஸ்கட்டு. என்னடா அது, அந்த பக்கம் கேப் விழுந்துட்டு இருப்போம். கரெக்டா அந்த பிஸ்கட்ல போனாதாங்க நம்மளால தப்பிக்க முடியும். சூப்பர். ஐயோ, விழுந்துராத. ஐயோ,
நல்ல வேலைக்குங்க செக் பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு கீழே விழுந்தோம். அப்புறம் மீண்டும் மீண்டும் அந்த குக்கீஸே நம்ம தாண்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு வழியா இங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். எங்கேயும் ஃப்ரூட்ஸ் இருக்கான்னு தாங்க தேடி பாக்குறோம். ஒரு பக்கம் ஃப்ரூட்ஸ் இல்ல. ஓகே போவோம். என்னடா அது அங்க பாருங்க, பலகைக்கு நடுவுல பெரிய பள்ளத்தாக்கே இருக்கு. அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கு, எடுத்துப்போம். அந்த ஃப்ரூட்டையும் எடுத்துட்டு போவோம். ஆரஞ்சு. ஓகே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எங்க போறது? இந்த பக்கம் மூலமா எவ்வளவு பெரிய கத்தி பாத்தீங்களா? அது கையில வச்சிருந்த கத்திய ஃபுல்லா இப்படிதான் சோக்கு பறக்க விட்டுருக்கும் போல. அடியே கிளவி, என்ன கொல்றதுக்கு இப்படி ஒரு வழியா? என்ன கொல்லலான்னு பாத்தியா? ஆமாடா, உன்னை கொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனா நீ தான் தப்பிச்சிட்டியே. ஐயோ, சொல்லி வாய்மறதுக்கும் உனக்கு கொண்டுட்டேன் பத்தியா? எப்படி என் வேட்டை சூப்பரா இருந்ததா? உன்னை எப்படி வெட்டி வெட்டி பீஸ் போட போறேன்னு மட்டும் பாருடா பொடிப்பையிலே. என்னங்க இது, நம்மள பீஸ் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. அடியே கிளவி, உன்னால என்ன பீஸ் பண்ண முடியாது. நான் சூப்பரா தப்பிச்சு போயிருவேன். உன்னால என்ன சீண்டவே முடியாது. சூப்பரா வந்துட்டேன் பாத்தீங்களா? ஏய் கிளவி, உன்னால என்ன காப்பாத்த முடியாது. ஐயோ, அதுக்குள்ள பேசி பேசி நம்ம தப்பிச்சு போறாங்கிறதே நம்ம மறந்துடுறோங்க. காப்பாத்த முடியாதுங்க. தப்பினால என்ன பிடிக்க முடியாது. கிளவி அமுக்குடா அமுக்குடா, பட்டன் அமுக்குடா, அமுக்கிட்டு ஓடு ஓடு. ஐயோ, நம்ம இருக்கிற ஸ்பீடுக்கு அந்த கிளவி வந்து பிடிச்சிரும். பிடிச்சே விட்டாங்க. சாவுடா சாவு அப்படின்னு நம்மள ஒரு அடி அடிச்சு கொண்டுட்டா. ஓகே, இந்த பக்கம் நேரம் பிறப்பு இந்த பக்கம் தான் போனோம். பட்டன் அமுக்கிட்டோம். ஓ, உங்க பட்டன் அமுக்குனா அங்க ஏதோ வழி ஓப்பன் ஆகும் போல. அந்த வழியில கூட வந்தா பாத்தீங்களா? அப்புறம் அங்கதான் போனோம். சூப்பரு. இந்த வழியா தான் போவோம். போயிட்டே இருப்போங்க. போயிட்டு இருட்டாடி கிளவி. தப்பிச்சு வந்துட்டோம். இங்க எதுவும் ஃப்ரூட்ஸ் இருக்குதா? ஒண்ணும் இல்லைங்க. ஓகே, இப்படி போவோம். கீழே விழுந்துராத. சூப்பருங்க. இது என்னது? ஓ, பறக்கும் தட்டுக்கு வந்திருக்கோமா? இதுக்கு நடுவுல ஒரு பறக்கும் தட்டு வருது போலங்க. அந்த பறக்கும் தட்டு நடுவுல இந்த லேசர் லைட் எல்லாம் இருந்து ஜம்ப போட்டு போனோம். நம்ம எப்படி ஜம்ப போட்டு போக போறோம்னா இன்னும் பிடிப்பல. ஜம்பே போச்சுடா, கொண்டுட்டுங்க நம்மள. பரவாயில்ல, ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணுவோம். விடாமுயற்சிங்க, விட்டுறக்கூடாதுங்க. ஸ்ப்ரூவ வெற்றிங்கிற மாதிரி நம்ம விடாமுயற்சியிலே ஜெயிக்கணும். ஓகே, எங்க வருது இந்த பறக்கும் தொட்டு? அந்த வந்துருச்சுங்க. கரெக்டா ஜம்ப போடணும், இல்லைன்னா உள்ள விழுந்துருவோம். ஜம்ப போட்டாச்சு. ஓகே, இப்போ கரெக்டா லேசர் ஆயிட்டு ஜம்பே போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஜம்பே, இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துப்போம். ஓகே, ஜம்பே ஒண்ணுதாங்க. ஜம்ப போட்டோம்னா போதும். ஜம்பே. ஓகே சூப்பர். ஐயோ, பாத்தீங்களா, நம்ம கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது போயிட்டுங்க. அந்த லேசர் லைட்டு நம்ம கொஞ்சம் விட்டுருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த லேசர் லைட்லயே தான் இருந்திருப்போம். ஓகே, இது ஈஸி அப்படின்னு சொல்றதுக்குள்ள கொண்டுட்டாங்க. ஈஸின்னு சொல்றதுக்குள்ள இவங்க பாருங்க, மேல இருந்து அது என்னது தெரியுதுங்களா? பிளேடு மேல இருந்து அவ்வளவு வேகமா வருது. இதுக்கு நடுவுல நம்ம மாட்டினோம், நம்ம சாவுறது உறுதியாகி போவோம். ஐயோ, கொல்றீங்களேடா, அப்படி கொல்றீங்களே. முடியல என்னால. தண்ணி நின்னுப்போம். வரலங்க. அப்ப இந்த பக்கம் ஓடிட வேண்டியதான். ஓடு ஓடு ஓடு. நல்லா வலிக்குங்க. கிரேட் எஸ்கேப். சூப்பரா தப்பிச்சு வந்துட்டோம். இப்ப எங்க போறது? என்னதுடா அது? மேல இருந்து தண்ணி விழுது. இந்த தண்ணியில என்னங்க இருக்க போகுது? தண்ணிலாம் நல்ல தண்ணியா தாங்க இருக்கும். தண்ணி எல்லாம் எப்பவுமே கெட்டதா இருக்காது. ஆனா கேம்ல இந்த கேமும் இவங்கெல்லாம் விஷப்பூச்சிங்க. தண்ணி பட்டாலே சாவற மாதிரிதான் வச்சிருப்பாங்க. அதனால ஜாக்கிரதையாவே போவோம். வேற என்ன பண்றது? பயமா தாங்க இருக்கு. இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேண்டியதா இருக்குது. ஐயோ, லேசர் லைட்டா? நினைச்சேங்க கீழே காத்த வைக்கவுமே நினைச்சேன் மேல ஏதாவது வெடிகுண்டு இருக்கும்னு. கீழே காத்த வச்சுட்டு மேலேயே வெடிகுண்டையும் சேர்த்து வைப்பாங்க வழங்காதவனுங்க. ஓகே, தப்பிச்சு வந்துட்டோம். மேல ஒண்ணு ஒரே ஒரு லேசர் லைட். ஐயா பாச்சுட்டா. என்னங்க இது? காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ண பார்த்துட்டீங்கன்னா லைக் அப் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். நான் போடுற வீடியோஸ்லாம் என்ன மாதிரியான வீடியோஸ் போடுறோம். ஐயோ, கிடைக்கும் காய்ஸ். அதனால கண்டிப்பா நீங்க பண்ணணும். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைப் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க அடுத்து எனக்கு கண்டிப்பா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. பண்ணாம போயிடாதீங்க. ஓகேங்களா? இங்க ஒரு ஃப்ரூட் இருக்குங்க, அதை எடுத்துப்போம். அதை எடுத்தாச்சு. சூப்பரு. இப்போ அப்படி போயிட்டே இருப்போம். ஒரு அடிக்கா எண்டிக்கிட்ட வரப்போறோம்னு நினைக்கங்க நம்ம. ஓகே, எனக்கு கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் வின்னர். வின்னர் சிக்கன் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாங்க. சூப்பரா தப்பிச்சு வந்துடலாம். இப்போ ஓடுற கொஞ்சம் தூரம் ஓடு 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 ஓடு. வந்துட்டோங்க. சூப்பரா. என்னடா இது? ஓகே, வந்தாச்சு. சூப்பரு. இப்ப எங்க போறது? இங்கதான் போகணுமா? அது எதுவும் கீழே விழுதான்னு பார்த்தாங்க. ஒன்னும் கீழே விழல. சில சமயம் நம்ம ஓடுறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் கீழே விழுந்துரும். அதான் விழுதான்னு பார்த்தேன். ஆனா விழல. பரவாயில்ல. ஐயோ, பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி விழுது பாத்தீங்களா? அதுக்கு தாங்க பார்த்தேன். என்னடா இது இப்படி ஒரு கிரிட்டிக்கலான கிரியேஷன்.
மனுஷன் காலை வச்சா கீழே விழுந்துருதுங்க. மோசமான இடமா இருக்கும் போல. இந்த குக்கி சூடுதா பாப்போம். பார்க்க முடியலங்க, திரும்பவே முடியல. நம்மளுக்கு அந்த சூனியக்காரக்களை ஏதோ சூனியம் பண்ணிட்டா நம்மளால திரும்பவே முடியலங்க. பாருங்க, நிக்க கூட முடியலங்க. ஐயோ, லேசர் லைட்ல பட்டுட்டுப்பா போச்சுங்க. பாத்தீங்களா, குக்கீஸ் எல்லாம் கீழே மேலேயும் தான் போகுது. ஓகே, போடா போடா. ஒரு வழியா எண்டிங் கிட்ட வரப்போறோங்க, ஜெயிக்க போறோங்க. ஜெயிக்க ஐயோ சொல்லி வாய்முறதுக்குள்ள கொண்டுட்டுங்க. என் சூப் இன்னும் ரெடி ஆகல. உன்னை வெட்டி சூப்பு போடுறேன்டா. இந்த பாரு, பிடிச்சுக்கோ. இந்த வாங்கிக்கோடா, உன்னை கொல்றது உறுதி. இப்ப பாரு, நான் எப்படி தூக்கி போடுறேன் பாரு. உன்னை தூக்கி போட்டே கொல்றேன். ஏய் கிளவி, ஒண்ணு நான் இப்ப கொள்றேன் பாரு. சூப்பரா கொண்டுட்டாங்க ஒரு வழியாத. இவன் வேண்டா ட்ரெஸ்ஸே போடாம நிக்கிறான். அட பாவிங்களா, போய் ட்ரெஸ் அப் போடுங்கடா. இப்பெல்லாம் நிக்காதீங்களா, அவங்களெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. ட்ரெஸ் போடாம அமானுஷ்யமா இருக்கீங்க நீங்களாம் ரொம்பவே. ஓகே, இப்ப எங்க வந்திருக்கோம்? இங்க ஒரு பழம் இருக்குதுங்க. நம்ம இது வரைக்கும் எத்தனை பழம் எடுத்திருக்கோங்கிறத கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களுக்கு நான் ஹார்ட் கொடுப்பேன். ஓகே, வந்தாச்சு. ஜெயிச்சிட்டோமா? அங்க பாருங்க, நம்ம ஜெயிச்சது வெடி போட்டு கொண்டாடானுங்களப்பா. பயங்கரமா கொண்டாடுறாங்க. நம்ம உயிர் பொழைச்சு வந்ததுன்னு நினைச்சு நம்மளோட அவங்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பி போல. பாருங்க, எவனோ ஒருத்தன் குத்தாட்டம் போட்டு இருக்கான். எவன்டா அவன்? இவன் இந்த நம்ம தாங்க. அட கடவுளே, நம்ம தான் இந்த ஆட்டம் போடுறோமா? பாத்தீங்களா, பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஐயோ, நம்ம வெற்றியை நினைச்சு நம்மளுக்கே ஒரே பூரிப்பா போச்சு போங்க. ஓகே கைஸ், நம்மளும் இதோட இந்த வீடியோவை என்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் டிங்குடாங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட வந்து உங்களை நான் பாக்குறேன். அது வரைக்கும் உங்களோட வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா, பபாய், see you guys, bye.